பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் மாடிக்கு வராங்க. அங்கே மாடியில் எல்லாருமே பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே தங்கமயில் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் முழிக்காங்க. ஆகா, தங்கமயிலாம் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ராஜிக்கும் மீனாவுக்கும் ஒன்றுமே ஓடலை. ஏற்கனவே தங்கமயில் ஓட்டவாய், எதனாலும் மாமாட்ட சொல்லிடுவா. இதை பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்ருவாங்களா. மாமா வேறு கடையில் பரோட்டா வாங்கி சாப்பிடக்கூடாது, வீட்டு பண்ண தான் சாப்பிடணும்னு வேறு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. தங்கமயிலுக்கா இது எதுவும் கீழே சொல்லிடாதாங்க அப்படிங்க. நான் எதுக்கு சொல்ல போகிறேன், மாமா சொல்ல நீங்கள் யாருமே மதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு புரோட்டா வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதுனா, நானே போட்டு தந்துப்போம்ல. ஏன் கடையில் வாங்கி பணத்தையும் வீண் பண்ணி உங்கள் குடலையும் வீண் பண்ணுறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்க. இது என்னக்கா குடல் வீண், விடுங்கக்கா அப்படிங்கிறாங்க ராஜி. இல்லை ராஜி, கடையில் வாங்கி சாப்பிட்டு நல்லது கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அக்கா அன்றைக்கி நீங்கள் சினிமா போனீங்களே, பாப்கார்ன் எல்லாம் வாங்கினீங்க, சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினீங்க, அது எல்லாமே கடை பொருள் தானே அப்படிங்கிறாங்க. அது வேறு இது வேறு அப்படிங்கிறாங்க. எதுக்கா அது வேறு இது வேறு, ரெண்டும் ஒன்று தானே, கடையில் வாங்கி தானே சாப்பிட்டீங்க, இல்லை உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வர சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, பாயிண்ட்டு ராஜி, பாயிண்ட்டாக பேசுகிறேன், கரெக்டு தானே, ராஜி சொல்லுறது என்னது இருக்குது, நீங்கள் மட்டும் கடையில் வாங்கி சாப்பிட்லாம், அடுத்தவங்க சாப்பிடக்கூடாதோ அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா தான் சொன்னாங்கல்ல உப்புமா இருக்குது, உப்புமா சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது யாருமே வேண்டாம் வேண்டான்ட்டு அரைக்குறையாக சாப்பிட்டு இங்கே வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்றீங்கன்னா ஏங்க நீங்களுமே எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. சரவணனை பார்த்தோன்னே, சாரி தங்கமயில் சாரி வாங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாரு, இம்மா வந்துட்டு அவன் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான், இடையில கூப்பிட்டு போவான் நல்லதில்லை அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சரவணன் வேறு வழியே இல்லாமல், ரொம்ப பிரிய மனசே இல்லாமல், பரோட்டாவை பிரியாமல் மனசு இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் பழனி சொல்கிறார், அவனுக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும், அது வேறு இடையில கூப்பிட்டு போகிறாள் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையை ராஜும் மீனாவும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி தங்கமயில் வேறு ஓட்ட வயலில், அது வேறு மாமாட்ட எதுவும் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கீழே தங்கமயில் நடந்து போய்ட்டுருக்கும்போது கணக்கு பார்த்துட்ருக்காரு பாண்டியன் ஹாலில். அப்போ கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது விற்குது அவருக்கு தண்ணி. விற்கணுன்னே ஏம்மா தங்கமயில் அப்படிங்கிறாங்க, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா அப்படிங்கிறாங்க. தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. மாமா வேறு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாமா, என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு சிரவணம் என்னம்மா எங்கம்மா செய்தான் அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ தான் தூங்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. மற்றவங்க யாருமே இருந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறா. எல்லாருமே மொட்டை மாடியில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ, நிலா வெளிச்சத்தில் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சிரிக்கிறாரு. பேசிக்கிட்டு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மேலே வேறு ஒன்றும் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. மேலே பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. மேலே சிரித்து சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வராங்க. வந்துட்டு கேட்குறாங்க, ஏய் உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி, நான் தான் உடனே சொல்லியிருக்கேனே பரோட்டா சாப்பிட வேண்டாம், வைக்க வேண்டாம், அந்த உப்புமா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேனே, உங்களுக்காக கஷ்டப்பட்டு கோமதி சமைச்சு வைப்பா, நீங்கள் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி சாப்பிடுவீங்கண்ணே, அப்போ என் சொல்லுக்கு என்ன மரியாதை இருக்குது பழனி, பரோட்டா வேண்டாம் சுட்டியாது என் பையில் எடுத்தியா இல்லை கடையில் எடுத்தியா அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் எங்கள் மச்சான் எடுத்தேன் அப்படி இப்படின்ட்டு அவர் போராட்டி கிடக்கிற. ஆகா, கதிரை மாட்டிட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர் சொல்கிறாரு, மாமா மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் தான் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் என் காசில் உழைச்ச காசில் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், பில்லாத உழைப்பு உழைக்காரு அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏ ராஜி, மீனா, நீங்களும் இவங்களும் சப்போர்ட் பண்ணி இங்கே நின்று சிரிச்சிட்டு இருக்கீங்க, இதில் என்ன மரியாதை இருக்குது எனக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சுகமாகறாங்க. ஆகா, தங்கமயில் தான் போட்டு கொடுத்தா போலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் ரொம்ப கோபமாக கீழே போயிடுறாங்க. சாரிடா கதிர், என்னால் வந்து நீ மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம விடுங்க, அவர் இன்னைக்கு நேரத்தான் பேசுகிறாரு, என்றைக்கும் பேசுகிறது தான், சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ராஜி மீனாவையும் சாப்பிட சொல்கிறாங்க. ஐயோ, நாங்கள் சாப்பிட்டா மாட்டிப்போம், எங்களுக்கு வேண்டாம், ஆனால் ஆசையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை எல்லோரும் சாப்பிட்டுட்டு பாண்டியன் எப்போ வந்து பெட்ரூம் போவார், நம்ம நைஸாக இறங்கி போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக காலில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே மீனா சொல்கிறாங்க, எனக்கு தூக்கம் வருது ராஜி, எனக்கும் தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், எல்லாருக்குமே தூக்கம் வருது, இவர் வேறு எங்கே இருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் மொட்டை மாடியில் படுத்துப்போம், உங்கள் 2 பேரும் தான் இது, சரி வாங்க நான் வரேன், அவர் என்ன சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜியை கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே இதுக்கு ஒன்றும் குறைச்சல, வீம்புக்கு மட்டும் குறைச்சல, கண்ட டயத்தில் போய் தூங்கணும், கண்ட டயத்தில் வரணும், இது வீடாக சத்திரமானு தெரில அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ராஜி ஒரு மாதிரி சோகமாக போகிறாங்க. ராஜிட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் இப்படி தான் அண்ணி, நீங்கள் போங்க அப்படின்னாங்க அப்படிங்கிறாங்க. மீனாவும் நைஸாக போய் படுத்துக்கிறாங்க. பின்னாடியே செந்தில் வராரு. டேய் செந்தில், நீனும் அடங்க மாட்டேடா அப்படி இப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக டயத்துக்கு தூங்கி ஒழுங்காக எந்திரிச்சு கடைக்கு போகிற வழியை பாரு, ஒரு பையிலும் ஜாமான் வேணா துட்டு தர மாட்டேக்கான், வைக்க மாட்டேக்கான், நான் காலையில் வசூலுக்கு போயிடுவேன், கடையை நீ தான் பொறுப்பாக பார்க்கணும், இல்லை நீ வசூலுக்கு போறியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்களே போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. பின்னாடியே பழனி வர்றாரு. என்னடா
மொட்டை மேல தான் தூங்குவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் தண்ணி குடிக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் வக்கனையாக பேச தெரியுது. கோமதி உங்களுக்கு பார்த்து பார்த்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கா, உடம்புக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. புரோட்டாவை நைட்டி வாங்கி திங்கியடா, நீ தின்னது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் கெடுக்கிய, அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆகிட்டுனா என்னடா செய்வே அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது மச்சான் அப்படிங்கிறாங்க. டேய் நீ வெட்டி போயிடா, அவனெல்லாம் குடும்பஸ்தான் அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் எப்படி பேசுகிறீங்க அப்படி? உண்மையை தானே சொல்கிறேன். அவனெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு அவன் பிள்ளை கூட்டின்னு பார்க்க போகிறவனுவோ, நீ தனியாக இருக்கிறவன் நீ ஏதாவது வாங்கி தின்னுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு ஏதாவது ஆகிட்டா என்னடா செய்யுது அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் நீ இப்படி நீங்கள் முனாமனு சினிமா நடத்துகிறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சொல்லுதும் கேட்டுக்கா, நம்ம நைட்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்றத வச்சு தான் பார்த்தேன், பிச்சு விடும் பிச்சு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் நம்ம எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் தண்ணி குடிச்சு, ஆகா இவர்கிட்ட ஏன் வந்தேன், தண்ணி தவாகத்தில் இருந்தால் கூட பரவாயில்லை, இவர் தூங்கின பிறவா வந்து குடிச்சதான் இவர்கிட்ட வசதி வாங்கன்னே வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக மொட்டை மாடில் போய் படுக்காரு. இந்த சூழ்நிலை கதிர் வந்து பழனிக்கு ஃபோன் அடிக்காங்க. என்னம்மா வசதி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வசவாங்க அப்பா ஏசுறாரு. ஏப்பா ஆனால் பழகிட்டு தான், ஆனாலும் நான் இந்த நேரத்தில் போயிடக்கூடாது, மனுஷன் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. சரி மாமா இதெல்லாம் நம்மளுக்கு அசால்ட்டு தானே, போய் தூங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் தூங்குறேன், நீ குட் நைட்டு மாப்பிள, என்னால் தான் ஒன்றை மாட்டி விட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒடுங்க மாமா இது நம்மளுக்கு புதுசா அப்படிங்கிறாங்க. அதுவும் அப்படி சரிதான், சரி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க 2 பேரும். இந்த சூழ்நிலையில் தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க சரவணன், ஏன் தங்கமயில் அப்பாட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமாட்ட எனக்கு என்னால் எதுவுமே மறைக்க முடியல, மாமா தான் கேட்டாங்க, என்ன செய்தாங்க, யாருமே வீட்டில் இல்லைன்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஏன் தங்கமயில் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லோரும் ஒன்றும் தப்பாக தான் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் தப்பாகவே சொன்னேன், உள்ளது தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வெள்ளவந்தியாக இருக்காத, இப்படி நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே நீ தப்பாக நினைப்பாங்க, அதுபோக வீட்டுக்குள்ளே வருத்தம் வரும், நீ வந்து மறைக்க முடியாமல் அப்பாட்ட சொல்கிற, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை மாட்டி இந்த புள்ள விடுது, இது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, யாரும் எதுவும் சொன்னாலும் உனக்கும் கஷ்டமாக இருக்கும் எனக்கும் கஷ்டமாக இருக்கும், நல்லா இருக்க வீட்டுக்குள்ளே நீ இது பண்ணக்கூடாது. சரி மாமா ஏதோ வகையில் கதிரை புரோட்டா என்ற சொன்னார், நானும் தான் சாப்பிட்டேன், அப்படி நானும் சாப்பிட்டேன்னு நீ சொல்லியிருக்கலாம்ல, அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னா அப்போ எனக்கு மட்டும் ஏச்சு கிடையாதுன்னா நான் மட்டும் நல்ல பிள்ளை அவங்க மட்டும் கெட்டவங்க மாதிரி அப்படி சிரிக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் அதுக்காக சொல்லலை, மாமா சொல்ல யாருமே மதிக்க மாட்டுறாங்க. இந்த மீனாவை பலமுறை சொல்லிட்டேன், கடை பண்டை வாங்காத, வீட்டு பக்கத்தில் வீடு என்னன்னாலும் கேளு நான் பண்ணித்தரேன்னு சொல்லியாச்சு, ஆனால் அவள் வேலை பார்க்குற தும்மலில் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்கா, அதை எவ்வளோ வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டுக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் மயில், நான் உனக்கு இது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த பிள்ளை என்னத்தையும் வாங்கிட்டு போகுது, அதை விடு, அதை நீ ஏன் உத்து பார்த்துட்ருக்க, அந்த பிள்ளைக்கு ஒன்று பிடிக்கி வாங்குறா, அரசியை கொண்டு கொடுக்குறா, ராஜியை கொண்டு கொடுக்குறா, அம்மாவை கொண்டு கொடுக்குறா, வீட்டுக்கு ஏதோ பண்ணுறா, விட ஏன் போட்டு நீ வந்து சொல்லிக்கிட்டே இருக்க. அப்பா கூட தான் காலையிலே போய் வாக்கிங் போயிட்டு வடையை வாங்கி கொண்டு வீட்டில் கொடுப்பாரு, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைலேருந்து அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கோம், நீ வந்ததுக்கப்புறம் தான் வந்து கடை பண்ண எதுவும் கிடையாது, நீனே வீட்டில் வடை போட்டு கொடுத்துட்ற, இதான் நடக்குது. எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து சின்ன பிள்ளை வயதில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடத்துவாங்க, நாங்களும் எங்கள் அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டோமோ அப்படி தான் நடந்துக்குவோம், வடை பிடிக்கலனா கூட எங்கள் அப்பா தருதுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவோம், சரியா, அதை விடு, என்றைக்காவது கடையில் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டாலும் எப்படினாலும் உடம்புக்கு கேட்டு தானே, அது எதுக்கு நம்ம அப்படி சாப்பிடணும், எங்கள் வீட்டிலலாம் எதுனாலும் வீட்டில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ராஜபிள்ளை சொன்ன மாதிரி நம்ம ஹோட்டலில் சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோ, அதில் வந்து நம்ம இருக்கிறத சாப்பிட்டு வரோம், அதே மாதிரி நம்ம கடமாக்க போனோம் பாரு, படமாக்க போகும்போது அங்கே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட தானே செஞ்சோம், அதனால் அதை பற்றிலாம் பேசாத, விடு, ஃப்ரீயாக விடு. நீ வந்து இப்போ அப்பாட்ட சொல்ல போய் எல்லாரையுமே அப்பா ஏசிருக்காங்க, காலையில் வந்து யாரும் என்கிட்ட எதுவும் கேட்டால் என்ன சொல்கிறது சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சொல்லணும்னா சொன்னேன், மாமா கேட்கும்போது எனக்கு பதில் வேறு சொல்ல தெரியல அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுதான் கேட்டுக்கா, அப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருமல் போட்டு வரமாம்மா தண்ணி துவைக்கி என்னத்தையாவது துவைக்கின்னு சொல்லிட்டு தூரம் வந்துடு, நீ என்னத்தையாவது சொல்லி யாருக்காவது எதாவது ஆகிட்டுனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அப்போ நான் என்னால் தான் இந்த வீட்டில் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. மயில் நான் அதை சொல்ல வரல, இன்னுமே நீ அப்பா கேட்காம அனாவசியமாக எந்த விஷயத்தையும் சொல்லாத, அப்பா கேட்டால் சொல்லு, அதை பற்றி பிரச்சனை இல்லை, கேட்காம நீ சொல்லிக்கிட்டு அப்பா மனசையும் கஷ்டப்படுத்தி எது தரப்பில் இருக்குது எங்கள் அண்ணன் தம்பி மாதிரியும் கஷ்டப்படுத்தி ரொம்ப கஷ்டம். எங்கள் அரசியை மட்டும்தான் எங்கள் அப்பா ஏச மாட்டார், மீதி எல்லாரையுமே பயங்கரமாக சத்தம் போடுவார். எங்கள் அம்மாவே பாரு ரொம்ப மனவாடி போய் இருக்காங்க 2 நாளாக, எங்கள் அப்பா என்ன சொன்னார்னு தெரியல, அதனால் வந்து நீ தயவு செய்து எதுவும் சொல்லாத மயில் அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் சொல்லலைங்க, நீங்கள் வந்து எதுனாலும் உங்கள் வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்களே தவிர்த்து நான் என் சைடில் இருக்க நியாயத்தை நீங்கள் நினைக்கவே மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. மயில் உன் சைடில் நியாயமாகவே இருந்தாலும் அப்பாட்ட சொன்னது நீ தப்பு தான், சரியா, நீ சொன்ன, அதனால் வந்து எத்தனை பேர் அவங்க பாதிக்கப்படுறாங்க. மாமா கல்யாணம் முடிக்காமல் இந்த குடும்பத்துக்காகவே உழைச்சிட்டு கிடக்காரு, இதெல்லாம் உண்மை. எனக்கு 6 வயசுக்கு மூத்தவர், அவருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கல, நாங்கள்லாம் வந்து குடும்ப குட்டியாக இருக்கோம், அவர் வந்து தனி மரமாக உட்காந்துட்ருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷன் உணவுலையாவது சந்தோஷமாக சாப்பிட்டு போட்டோம் என்ன, அவருக்கும் நானும் ஏதாவது ஒரு வகையில் பொண்ணு பார்த்து கட்டி வச்சிடலான்னு பார்த்தா எங்கள் அப்பாவை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியல.
இதே இது வேறு வீட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, மாமனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு அதுவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் மாமாவட்ட போய் நாங்கள் நெருங்கி எல்லாருமே பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், எங்கள் தாய் மாமா, 2வது வந்து எங்கள் அம்மா லவ் மேரேஜ் பண்ணும்போது எங்கள் அக்கா தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்தவர். அவர் வந்த பிறகு தான் நாங்கள்லாம் பிறந்திருக்கோம். எங்களுக்கு அவர் கூட பிறந்த அண்ணன் மாதிரி, மூத்த அண்ணன் மாதிரி. அவர் மனசை கஷ்டப்படுத்துறது யாராக இருந்தாலும் அது தப்புன்னு தான் நான் நினைப்பேன். சரியா? அப்பாட்ட தயவுசெய்து எந்த வகையிலும் உங்கள் மாமா, உங்கள் சித்தப்பாவை ஏற்படுத்தி விட்றாத, பழனி சித்தப்பாவை. அவர் ரொம்ப மனசு வேதனைப்படுவார் அப்படிங்கிறாங்க. பழனி சித்தப்பாக்குள்ளே இவ்வளோ ரணம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டில் தான் இருக்கார். நம்ம வீட்டில் வந்து அம்மாவை பார்த்தாருங்கிற ஒரே காரணத்துக்கு வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அன்னிலேருந்து இன்றைக்கி வரை தான் இருக்கார். அப்பாவும் ஆரம்ப காலத்தில் ஒழுங்காக பேச மாட்டார். ஆனால் இப்போ நல்லா பேசிக்கிறாரு, கடையில் வேலை பார்க்குறாரு, வைக்கிறாரு. அவருக்கு சம்பளம்னு ஒழுங்கு அவங்க அப்பா கொடுக்குறதும் இல்லை. அப்பா என்னைக்காவது கொடுக்குறது தான். மற்றபடி நம்ம வீடு தான் அவருக்கு உலகமாக இருக்குது. அவருக்கு உணவுன்னா பிடிச்ச மாதிரி தான் நம்ம கொடுக்க தான் செய்யணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கடையிலே இருக்கிறாரு. வேறு எந்த ஆசை பாசமும் அவருக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு பிடிச்ச உணவை வாங்கி தான் சாப்பிடட்டுமே. நம்ம கதிர் கூட வந்து உணவை தான் டெலிவரி பண்ணுறான். அப்படி ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டு போகிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பிக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், மாமாவுக்கும் நல்ல உணவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள்லாம் சமைக்கிறது நல்ல உணவு கிடையாதாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று சொல்லுது, இவ்வளோ நேரம் பேசுகிறேன், உனக்கு புரியலையா? மாமா விரும்புகிறத சாப்பிடட்டும், சரியா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவருக்கு ஒரு தாம்பத்திய உறவு, ஒரு கணவனோ மனைவியோன்னு சொல்லி ஒருத்தர் யாரோ துணைக்கு வந்த பிறகு அவர் எப்படி சாப்பிடணுமோ சாப்பிட்டு போகிறாரு. இப்போதைக்கு அவர் பேச்சுலர் லைஃப்பில் இருக்கார். அது சந்தோஷம் அனுபவிக்கட்டும், சரியா? அனுபவிக்க விடு அப்படிங்கிறாங்க. அப்போ நான் உங்கள் பேச்சுலர் லைஃப்பை நான் தான் கெடுத்துட்டேனா அப்படிங்கிறாங்க. மயிலே, சுற்றி வராத. எல்லா பக்கமும் போனால் ஜாயினில் ஒரு செயினில் தான் வரும். என்ன, நான் வந்து பேச்சுலரில் சந்தோஷமாக இருந்தேனா, இதில் சந்தோஷமாக இருந்தானா அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து உன்னை கெட்டின பிறகு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சிரிக்கிறாங்க. உண்மையிலேயே என்னை கெட்டின பிறகு தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் வயசில் உள்ள பையங்களாம் நிறைய பேர் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அதுபோக என் தம்பிமார் 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ஊர் உலகத்தில் இந்த மூத்த பையனை வச்சுட்டு என் தம்பிமார் எவ்வளோ 2 பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துட்டானுல, அப்படி இப்படி ஆணையாக்கும் பூனையாக்குன்னு பேசுவாங்க. பேசும்போது காதோரம் நம்மளுக்கு வரும், கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு வகையில் சந்தோஷம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகலை, நம்ம தம்பிமாராவது நம்ம அப்பா வழியில் போகாமல் அவனுக்கு விரும்பின பொண்ணை கட்டிட்டானுங்கல்ல அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் வயசில் யாரையும் நீங்கள் விரும்பினது இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் ஒரு மாதிரி ஏறாங்க. உடனே தங்கமயில பார்க்குறாங்க. நம்ம ஏதாவது சொல்லணும்னா அவன் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மயில், நான் யாரையும் விரும்பலை, கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் ஆன பொண்ணை விரும்பணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ரொமான்ஸ் பண்ணிட்டு சரி மயில், காலைல வேலைக்கு நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. மயில் யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம போட்டு கொடுத்ததுனால யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்களோ, நம்மளும் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. சரி இன்னும் வந்து காலையில் வந்து அவங்ககிட்ட யார்கிட்டையுமே நம்ம அனாவசியமாக பேசக்கூடாது, பேசினா எகிரிட்டு வருவாங்க, இது சரியே இருக்காது அப்படி இப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி வந்து ரொம்பவே கடுப்பில் உட்காந்துட்ருக்காங்க. இந்த தங்கமயிலக்கா எதனாலும் மாமாட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, இந்த டியூஷன் விஷயத்தையும் போட்டு கொடுத்துருவாங்களோ, ஆன்ட்டி சொல்லதுக்குள்ளே சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போல மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே மீனாவுக்கு தூக்கமே வரல. நம்ம வேறு ராஜியை வந்து டியூஷன் வை, நானாச்சின்னு சொல்லிட்டோம், வீட்டில் போய் நீ டியூஷன் எடு, எனக்கு தெரிஞ்ச அக்கான்னு வேறு சொல்லிட்டேன், அந்த விஷயம் தெரிஞ்சால் வேறு மாமா நம்மளை உடுக்கட்டிலாம் வாங்குவார், என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜிக்கு தூக்கம் கிடையாது, நம்ம மீனாவுக்கும் தூக்கம் கிடையாது, ராஜிக்கும் தூக்கம் கிடையாது. இன்னைக்கு ராஜி எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க மீனாக்காவுக்கு. மீனாக்கா, என்னக்கா தூங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எங்கே தூங்க, இந்த தங்கமயில் சாதாரண புரட்டாவை சேர்த்தே புரட்டி போட்டுட்டா, நம்ம வீடு புகுந்து டியூஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், இதை வேறு அவள் கேட்டு போயிட்டா, அத்தை சொல்லதுக்குள்ளே இவள் சொல்லி எதுவும் ஆக்கிடுவாளோன்னு அது வேறு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதாங்க பயமாக இருக்குது, தூக்கமே வர மாட்டேங்குது. காலையிலே மாமா எதுவும் சொல்லிடுவாங்களோ வச்சுருவாங்களோ எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பார்ப்போம், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் தங்கமயிலுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது, நம்ம அத்தை ஓட்டவாய் இருக்கலாம், நம்ம அத்தை ஓட்டவாய் அந்த ஓட்டவாயிட்டு சொல்லிட்டு அந்த ஓட்டவாய் மாமாட்ட கண்டிப்பாக சொல்லிடுவாளோன்னு எனக்கும் பயமாக தான் இருக்குது. 2வது இதில் வந்து ஒரு ஆள் மாட்டது கிடையாது, நம்ம 2 பேருமே மாட்டுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, என்ன செய்யனே தெரியல. இப்போ இந்த கதைக்கு நம்மளுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. புரோட்டா கதைக்காவது கதிர் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த கதை அதோட முடிஞ்சுது. ஆனால் வந்து இது என்ன ஆகும்னு தெரிலக்கா அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம், எதனாலும் சமாளித்து தானே ஆகணும். கல்யாணம் முடிச்சிட்டோம், இந்த வீடே கதின்னு வந்துட்டோம், நம்ம வீட்லேயும் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, வேறு வழியும் கிடையாது என்ன ராஜி அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, அது உண்மை தான். உங்களுக்கு வீடு தூரமாக இருந்தால் கூட என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்து வீட்டை எட்டி பார்த்தா கூட அங்கே சம்மதிக்க மாட்டாங்க. சரி சமாளிப்பாங்க. ஆனால் தங்கமயில வந்து நம்ம பேசவே கூடாது நம்ம அப்படிங்கிறாங்க. நம்ம பேசுதெல்லாம் இருக்கட்டும் ராஜி, முதல்ல வந்து நாளைக்கு இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ரூம் போட்டு யோசிப்போம். நாளைக்கு நான் லீவ் வேணால் போட்டிருந்தேன், இதை எப்படியாவது இது சமாளித்து இது ஒழுங்கு பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க.
எப்படிக்கா ஒழுங்கு பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அத்தையை எப்படியாவது மாமாட்ட சொல்ல வைக்கணும். மாமா கோவப்படுதாங்க, கோவப்படலை. அத்தை சொல்ல வைக்கணும். தங்கமயில் சொன்னால் நம்மளுக்கு வந்து நிறைய டேமேஜ் ஆகும். அத்தை சொல்லி டேமேஜ் ஆனால் கூட லைட்டாக தான் வரும். ஆனால் தங்கமயில் சொன்னால் ரணரணமாக உனக்கு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, அதனால் வந்து நான் காலேஜுக்கு போட்ட பரவாயில்லை, நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போகட்டும் பரவாயில்லக்கா, எப்படியாவது அத்தையை உசுப்பேற்றி மாமாட்ட சொல்ல வச்சுருவோம். நாளைக்கு நல்ல நாள் தானே, புதன்கிழமை தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதை சொல்ல வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு காலையிலே விடியுது. விடிஞ்ச உடனே தங்கமயிலை வீட்டில் காங்கலை. எல்லாருமே தேடுறாங்க. இந்த சூழ்நிலை சரவணன் எந்திரிச்சு பார்க்குறாரு, தங்கமயிலை காங்கலை. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் காலையிலே வாக்கிங் போயிடுறாரு. வாக்கிங் போயிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த சூழ்நிலையில் தங்கமயில் நடந்து வராங்க. என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு நடந்து வர அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி கோயில் வரைக்கும் போனேன், நல்ல நாள் அதுமா, நான் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படி இப்படின்னுட்ருக்காங்க. அப்படியாம்மா அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. ஆமாம், எப்போவுமே காலைல கோயிலுக்கு போது வழக்கம், அம்மா கோயிலுக்கு போது வழக்கம் தான் போனேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, வீட்டில் யாரையாவது கூட்டி போயிருக்கலாம்ல, இல்லை சரவணனை கூட்டி போயிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க வேலைக்கு போவாங்கள்ல, அது போக எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, கோமதி இருந்திருப்பால, கூட்டி போகலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தைக்கு ஏதாவது வேலை இருக்கும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தங்கமான பொண்ணாக இருக்கும்மா. சரிம்மா, உங்கள் தங்கச்சி படிப்பு என்ன எந்த ஸ்கூலில் என்ன படிக்கா அப்படிங்கிறாங்க. அவள் ஸ்கூல் இல்லைம்மா, காலேஜ் படிக்கா, செகண்ட் இயர் படிக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா, படித்து முடிச்சுட்டு என்ன செய்ய போகிறா அப்படிங்கிறாங்க. இல்லை, என் தங்கச்சி வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனால் எங்கள் அப்பா கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவங்க அப்பா கடமையை சீக்கிரம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்காப்புல. சரி சரி, ஆமாம்மா, நீ படிச்சியம்மா, படித்த படிப்புக்கு ஏதாவது வேலைக்கு போகணுன்னு நினைக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு வேலைக்கு போகலாம் விருப்பம் இல்லை, எனக்கு வந்து கல்யாணம் முடிச்சு புருஷனுக்கோ குடும்பத்துக்கு நான் வந்து வேலையை செய்யணும், வீட்டு வேலை செஞ்சுட்டு அப்படி சந்தோஷமாக வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், எல்லோரும் படித்து முடிச்சு வேலைக்கு போயிட்டால் வீட்டு வேலையை யார் பார்க்குறது? ஏன்னா வீட்டில் வந்து அன்பாக இருக்கணும், ஒரு மருமகளாக வந்து உரிய வேலையை பார்த்துட்டு இருக்குது, அது ஒரு வகை சந்தோஷம்தான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரிம்மா, இந்த ராஜியோ மீனாவையாவது கூப்பிட்டுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ராஜி காலேஜ் போகிறா, மீனா வந்து வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் அங்கே போகிறாங்க. ராஜியும் கூட சாயந்தரம் வந்து ஒவ்வொரு வீடாக டியூஷன் எடுக்காங்க. என்ன டியூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே டியூஷன் எடுக்கா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதம்மா, வீடு வீடாக வந்து டியூஷன் எடுக்க மீனாவை தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஆஹா, ஓட்ட வயலில் உளறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் மறந்துடுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ என்னம்மா சொன்னியா சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ நீ ராஜி பற்றி என்னம்மா சொன்னியா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லம்மா, மீனா தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து ஹோம் டியூஷன் எடுக்காங்க, ஏதோ ஹோம் டியூஷனாக அதை வீட்டில் போய் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிருக்காங்களாம், அதனால் அதை உங்ககிட்ட சொல்லுவாங்களாங்களா, சொல்லலையே, அத்தை சொல்லலையே உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. எங்கே பாண்டியனுக்கு சரியான ப்ரெஷர் ஆயிடுது. நம்ம மளிகை சாமான் கொடுத்தவங்க பணம் தரலை, வைக்கலைங்கிற கடுப்பில் அவர் பயங்கர கடுப்பில் இருக்கார். இப்போ மளிகை சாமான் அங்கே தானோ வைக்கானுவோ ஒருத்தனும் திட்டு கொண்டு தர மாட்டேங்கான். நம்ம தெரு அலைஞ்சிட்டு கிடக்கோம், வாக்கிங் போய்ட்டும் நம்மளால் நிம்மதியாக நடந்து வர முடியலை, ஒருத்தரையாக பார்த்துட்டு கிடக்கோம். காலையில் இந்த வீட்டில் வந்து இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கா. இந்த மீனா வந்ததுலேருந்து இந்த வீட்டை வந்து என் வேண்டாதுக்கு பண்ணிகிட்டு இருக்கா, வச்சுட்டு இருக்கா. அவன் வச்சது தான் வரிசையா, அது போக மீனா வருது வரைக்கும் இந்த வீடு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கணுங்க, முதல்ல வீட்டில் டியூஷன் எடுக்குங்க, ஏன் சும்மியாக இருக்க முடியாதா? ஏற்கனவே இந்த ஏற்று வீட்டுக்காரனை நீ ரொம்ப கேவலமாக நினைக்கானோ நடத்தானுங்க. அவனுக்கு முன்னாடி அவன் மோளை வந்து டியூஷன் எடுக்கையோ வீடோட அனுப்புனா இனி இன்னும் கல்வித்தனம் ஊற்றுவானுங்க. இவளுக்கு என்ன திமிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் கிளம்புறாங்க. மாமாங்கிறாங்க தங்கமயில். ஆஹா, மாமா பின்னாடி போனோம்னா நம்மளை தான் சொல்லுவாங்க, அப்போ நம்ம இது எதையாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு, நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்த கோயிலுக்கு மறுபடியும் திரும்ப போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கோயிலுக்கு திரும்ப போயிருந்தாங்க. இங்கே பாண்டியன் சரியான கடுப்பில் வராங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பழனி பார்த்துடுறாரு. ஆகா, தங்கமயிலும் மச்சானும் ஏதோ பேசிட்டு போகிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிராஸ் பண்ணி போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் இப்படி நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியாது பழனிக்கு. வீட்டில் வந்து ஏய் கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. பழனி பின்னாடி வந்துடுறாரு. வந்தோடனே என்ன நினச்சிட்ருக்காங்க எல்லோரும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன விஷயமா, என்னங்க அப்படிங்கிறாங்க. இந்த மீனா பிள்ளை என்ன நினச்சிட்டு இருக்கு, அந்த பிள்ளை வந்ததுலேருந்து எல்லாருமே வேண்டாதிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா நான் என்னது வேண்டாதிக்கு பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஏன் வேண்டாதிக்கு பண்ணலை, இந்த ராஜா என் வீட்டு விட டியூஷன் எடுக்க போய் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜிக்கும் மீனாவுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஆகா, தங்கமயில் போட்டு கொடுத்தா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இதைத்தான் பேசிகிட்டு இருந்தாலாம் மயில் அப்படின்னு சொல்லிட்டு பழனி முடிக்காரு. இன்னும் இல்லைங்க, நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அவள் வந்து கதிருக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் பெரிய மல்டி மில்லியனரு, அவர் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, இவன் ஹெல்ப் பண்ண போகிறாளோ, வீடு விடா டியூஷன் எடுத்தால் அசிங்கம் இல்லையா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அதில் என்ன மாமா அசிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. எப்பா உன்னை பேச இல்லை, நீ வந்ததுலேருந்தாம்மா அந்த வீடியோ கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. மீனா அப்படியே அழுதுடுறாங்க. அழுத உடனே பாண்டியன் சொல்கிறார், இந்த வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க,
இல்லைன்னா அவரே வீட்டை பார்த்து கிளம்புங்க அப்படி இப்படின்ட்டு போயிருந்தார் கோவத்தில். உடனே மீனா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. இங்கே செந்திலுக்கு சரியான கடுப்பு. இவர் என்ன என்ன ஏதுன்னு கேட்காம ஒரு பாட்டில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கடைக்கு போயிடுறாரு. பின்னாடியே பழனியும் போயிடுறாரு. செந்தில் கடைக்கு போகாமல் இருக்காரு. அப்போ கோமதி கேட்குறாங்க, இன்னும் செந்தில் கடைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா அவர் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. மீனா அந்த வீட்டில் எவ்வளவோ சகிச்சுட்டு தாம்மா போகிறா. அவளும் வசதியான வீட்டில் புள்ள தான். ஆனால் நம்ம வீட்டு மாதிரியே வீட்டில் உள்ள புள்ள மாதிரியே உங்கள்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கா, எல்லார்ட்டையும் இப்படி நடந்துக்கிறா. ஆனால் இப்படி பேசுகிறாரம்மா. ராஜி வந்து 3வது பிள்ளையாம்மா. என் தம்பி பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் நினைக்க மாட்டாளா? அவளுக்கு சிஸ்டர் மாதிரி தானே. சரி அவனுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும்னு சொல்லி தானே ஒரு டியூஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கா. இவரும் வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஹோம் டியூஷனும் எடுக்கக்கூடாதுங்கிறாரு. அப்போ என்ன தான் செய்யணுமா? அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா அந்த பிள்ளை? எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கால என் வீட்டம்மா. நான் உழைப்பு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவள் உழைக்கிறான். இன்றைக்கி சென்னைக்கு போகும்போது கூட என்கிட்ட 5 ரூபா காசு கிடையாது. அப்போ தந்து 1000 ரூபா தான். அதுவுமே அவர் சங்கடப்பட்டு தான் தந்தார். எல்லா செலவுமே மீனா தான் பார்த்துக்கிட்டா. அந்த அளவுக்கு எனக்கு அவள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. அதே மாதிரி கதிருக்கும் அந்த பிள்ளை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளை இவ்வளோ செய்யுது. இதை கூட அப்பாவை புரிஞ்சிக்க மாட்டாரம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அவரை பற்றி தெரியாதாடா, கோவம் வந்துச்சுன்னா சொல்லு புள்ளுன்னு இது பண்ணுவார். அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு சாரி எனக்கு ப்ரெஷர் ஏறிட்டும்பார். அதாண்டா அவரோட இது விட்றா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நம்ம தாங்கிக்கலாம்மா, நான் தாங்கிக்கிறேன். எங்கள் அப்பா என்ன வேணாலும் என்ன பேசிட்டு எனக்கு பழகிருச்சு. இப்படியே பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, என்னங்க பாரு, ஒவ்வொரு வாட்டியும் அப்பா இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து புரிஞ்சு தான் பண்ணுறாரா புரியாமல் தான் பண்ணுறாரான்னு தெரியல. நம்மளை ஏசுறது 3வது புறம்னே. ராஜியோ அண்ணியோ பேசல என்ன இருக்குது? அவங்க வந்து அவள் விருப்பம் டியூஷன் எடுக்கணுங்கிறா. எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதானே. ஏன் போட்டு இதெல்லாம் பேசணும், கண்டதில் இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் இதெல்லாம் சரியில்லைம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி ரொம்ப யோசிக்காங்க. செந்தில் இப்படி பேசவே மாட்டான், செந்தில் பேசுகிற அளவுக்கு இவர் பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, போங்கத்தா நீங்களாம் என்கிட்ட பேசவே பேசாதுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே தங்கமேல்கிட்ட சொன்னீங்க, தங்கமேல்கிட்ட சொல்ல போய் தான் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏண்டி எனக்கு அது வாயில் போட முடியலடி, அவள் என்ன சொன்னா பார்த்தீங்களா, என்னை மட்டும் ஒதுக்குறீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க, வைக்க மாட்டேங்கன்னு சொன்னோன்னே எனக்கு மனசு கேட்காம சொல்லிட்டேன்டி அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னதுனால பாருங்கத்த மாமா இப்படிலாம் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நானாக அந்த வீட்டை வந்து எல்லோரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை எல்லோரையும் அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறேன். மாமா என்னெல்லாம் பேசுகிறாங்க நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி நான் தான் சொன்னேன்டி, நான் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட யார் சொன்னா அப்படி இப்படின்னு கேட்டோம்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து சரியில்லை அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னீங்க. வசமாக தங்கமயில் நல்ல நாள் பார்த்து சொல்லி விட்டா, முடிச்சு விட்டால. இப்போ மாமா நீ இப்படி பேசுனதே இல்லை, ஏப்பான்னு பேசுவார். மீனாங்கிற சொல்லுக்கு மறுசொல்லு சொல்ல மாட்டார். நான் தவப்பமாக நினச்சிட்டு இருந்தேன், நானும் தவப்பமாக நினச்சிட்டு இருந்தேன், அவரும் என்ன பிள்ளை மாதிரி நினச்சிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் வந்து 3ஆம் மனுஷர் மாதிரி இந்த தங்கமயில் ஆக்கி முட்டல. தங்கமயில் எங்கே அப்படிங்கிறாங்க மீனா. தங்கமயில் வந்து கோயிலுக்கு எங்கேயோ போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாரு, பழனி திரும்ப வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சண்டை கண்டை போடக்கூடாதான், மாமா சொன்னார், மச்சான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. டேய் மச்சான் நான் கடையில் இருக்க சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வீடுனா 1000 பிரச்சனை இருக்குங்க, விட சொல்லு மீனா நினைக்காதம்மா அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா ரொம்ப ஓவராக இருக்குது, தங்கமயில் வந்து தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் கூட பார்த்தேன், தங்கமயிலும் மச்சானும் பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் இதுதான் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா அதை இதை தான் போட்டு கொடுத்தாச்சு, அவங்க வேலையை பார்க்க போயாச்சு, கோயிலில் போய் நிற்காங்க. இப்போ வீட்டில் சண்டைலாம் முடிஞ்சு நம்ம மனசு சங்கடப்பட்டு இருக்கணும், அவங்க ரொம்ப ஜாலியாக வருவாங்க. இதான் அந்த வீட்டில் நடக்கு. தங்கமயில் வந்ததுலேருந்து தாங்க தான் பிரச்சனை. அதை வந்து ஏன் அவங்க வீட்டுக்காருக்கு புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே செந்தில் ரொம்ப வருத்தப்பட்டு கடைக்கு போகிறாங்க. போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. என்னடா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா இதெல்லாம் போய் நல்லா பேசுங்க, ஏன்ப்பா மீனா ஒரு மாதிரி பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா பேசுனேன் அப்படிங்கிறாங்க. மருமகட்டை எப்படி நடக்குன்னு உங்களுக்கு தெரியலப்பா, அவள் என்னப்பா தப்பு செஞ்சுட்டான், கதிரோட பொண்டாட்டி வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கதிருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி உதவி பண்ணியிருக்கா. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பக்குவமாக சொல்லியிருக்கலாமே. இப்படி வந்து அவள் வந்ததுலேருந்து அந்த வீடு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி போயிடுச்சு. இந்த வீட்டுக்காக எவ்வளவோ பொறுத்தாமல் போகிறா. வேறு ஒன்றுமே இல்லை, அவனும் நல்ல வசதியான வீட்டிலேருந்து வந்த பொண்ணு தானப்பா அப்படி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சுத்தமாகவே மருமகட்டை எப்படி நடந்துக்குன்னு தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. டேய் யார்கிட்டடா பேசுகிற, எனக்கு தெரியும்டா மருமகட்டை எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தான் பாண்டியன் நினைக்காரு, நம்ம வேறு டென்ஷனில் வீட்டுக்கு போய்ட்டோம், அந்த சரக்கு வேணும் பூரா துட்டு தரல வைக்கலன்னு சொல்லி நம்ம கடுப்புலேயே இருந்தோம், ப்ரெஷர் ஏறி இருந்திருக்கும் போல். அந்த சூழ்நிலை வேலை அந்த தங்கமயில் பிள்ளை சொன்னோன்னு நம்ம கடுப்பாயிருச்சு பேசிக்கிட்டோம். ஐயோ சே, அந்த பிள்ளைகள் நம்ம பெற்ற பிள்ளைகள் மாதிரி பார்த்துட்ருக்கோம், இந்த சூழ்நிலை எப்படி பேசிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியாவது சமரசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்டத்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. எப்பா ராஜி மீனா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி எப்போவும் நம்மளை தானே கூப்பிடுவார், இவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க 2 பேரும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. என்னமாம்மா அப்படிங்கிறாங்க. காலைல உட்காடுறாங்க. சரி இந்த பண்டத்தை சாப்பிடுங்க, உங்களுக்காக என்ன வேண்டியதுக்கும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே செந்திலும் பின்னாடியே வந்துடுறாரு. வந்தோடனே
ராஜி எப்படி வாங்குவா, மீனா எப்படி வாங்குவா, பேசின பேச்சு என்ன அப்படிங்கிறாங்க. ராஜி நீ அவர் பண்ணுறத தொட்டா பார்க்க போகிற, அவள் அவங்க மேலே கோவத்தில் இருக்காப்பா அப்படி இப்படின்ட்டு இருக்காரு சரவணன். உடனே சரவணன் நீ எதுக்குங்க வந்த செந்தில் நீ எதுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கோவத்தில் மறுபடியும் வந்தீங்க, மறுபடியும் சண்டை எதுவும் வந்துருமான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சண்டை போட போகிறேன், எனக்கு மீனா பெத்த பிள்ளை மாதிரி, நான் வந்து கோவத்தில் ஏதோ பேசிட்டேன் எதுவும் நினைக்காதம்மா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கல, நான் பண்டத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. உடனே மீனா இவ்வளோ பேசியிருக்காரு, நீ பண்டத்தை வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கியா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுலாம் கோவம் இல்லையே, எங்கள் அப்பா பேசினா நான் வந்து கோவப்படுவேன், அதை மாதிரி தான் எங்கள் மாமா தானே பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேமேஜ் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்டத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே கோமதிக்குமே ரொம்ப சந்தோஷம், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சந்தோஷம். இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வந்து அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு பம்மிக்கிட்டே வராங்க. பார்த்த உடனே இவ்வளோ நேரமாம்மா மயில் கோயிலுக்கு போயிட்டு வரா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த இன்றைக்கி வந்து கோயிலை வந்து ரொம்ப சுற்றி கும்பிட்டா ரொம்ப நல்லதான், அதனால தான் முதல்ல சாமி கும்பிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் அதை நினைவு வந்துச்சு, அதான் கோயிலை சுற்றி கும்பிட்டேன். அப்படியாம்மா ரொம்ப நேரம் சுற்றி கும்பிட்டியாம்மா, சரி அப்போ குடும்பத்துக்கு நல்லது தான் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் பார்க்குறாரு, ஆகா இந்த தங்கமயில் பிள்ளை சொன்னதுக்காக நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லி அந்த பிள்ளை எதுவும் பேசிக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தங்கமயில் உங்கள் அப்பா அம்மா வந்து பிறகு வரேன்னாங்க, அதனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி சமைச்சு வைக்குமா அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கடைக்கு போகிறேன்னு போயிடுறாங்க. நேராக அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. உங்கள் பொண்ணுக்கு வந்து உங்களை பார்க்கணும் போல தோணுன்னு நினைக்கிறேன், அதனால் போய் நீங்கள் பார்த்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் அவங்க கிளம்பி வராங்க. என்னம்மா மாமாவுக்கு கொண்டுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா முழிக்கிறாங்க. நம்ம சொல்லலையே பாண்டியன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா அவங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க காலைல. எல்லாருமே தங்கமயில் புள்ள பண்ணுறது சரியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எல்லோரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்திருக்கோம் வான்னு கூட கேட்கலையே சம்மந்தி அப்படிங்கிறாங்க. வாங்க சம்மந்தி, நீங்கள் என் வீட்டுக்கார்ட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க, அப்போ டவார் வந்தோன்னே என்னால் ஒரு அதிர்ச்சியில் பேச முடியல, வேறு ஒன்றும் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படி இப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜி கடுப்பில் நேராக ஹாலை பார்த்து நேராக ரூம் பார்த்து போகிறாங்க. பின்னாடியே மீனா போகிறாங்க. என்ன ராஜி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அந்த தங்கமீன் மேலே சரியான கடுப்பாக இருக்குது, இனிமேல் தங்கமீன் ஏதாவது என்கிட்ட பேசட்டும், நம்ம பாருங்கள் நங்குனக்கடின்னு ஒன்று மூக்கில் ஒன்று விடுதனா உடலையான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ராஜி அப்படி எதுவும் செஞ்சிடாதா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக செய்வேங்க, கண்டிப்பாக செய்வேன், நானும் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது பயங்கரமான டெரர் பீஸாக தான் இருந்தேன், இங்கே வந்த பிறகு சரி நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம என்ன சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கோன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி இருக்கேன். ஆனால் இதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு கோழி சொல்லிக்கிட்டு ஓட்டவாய் மாதிரி உளறிக்கிட்டு முதல்ல வந்து என் டியூஷனை கெடுத்தாங்க, ரெண்டாவது வந்து நான் ஹோம் டியூஷன் எடுக்கேன்னு சொல்லும் போது அதை நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்களும் சொல்லியிருக்கீங்க, எல்லோரும் சொல்லியிருக்கோம், தயவு செய்து உங்கள் ஓட்டவாய் வச்சுட்டு சும்மா இருங்க, மாமாட்ட சொல்லிடாதீங்க, முதல்ல அத்தை சொன்ன பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரி நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லி வசமாக ஆப்படிச்சு விட்டாங்கள்ல, இன்னும் அவங்களுக்கு ஆப்படிச்சு எத்தனை முடியும் அப்படிங்கிறாங்க. நீ அவங்களுக்கு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. ஏக்கா பாருங்கள் தக்கம் காலம் பார்த்து நான் அவங்களுக்கு ஆப்பு வைப்பேன், அதை ஆப்பு வைக்காமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி அவள் தான் அப்படி லூஸு மாதிரி பண்ணுறாங்க, நீனும் பதில் பண்ணிகிட்ருப்பியா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா ஒரே வீட்டில் இருக்கோம், கூட பிறந்த அண்ணன் தம்பியை கட்டியிருக்கோம் சரியா, அக்கா தங்கச்சி தானே நம்ம, கூட பிறக்காட்டில் அக்கா தங்கச்சி தானே, நம்மளை ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கூடாதுல்ல, இப்போ நீங்கள் என்ன விட்டு கொடுக்கீங்களா, இல்லை நான் உங்களை விட்டு கொடுக்கணும், எப்படி இருக்கும். ஆனால் இந்த தங்கமேல் மட்டும் ஏங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. விடுராஜி நீ எப்படியாவது ஒரு வகையில் வந்து கதிருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம், வைக்கலான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், நானும் அதான் உதவி பண்ணேன். ஆமாம் அதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு சத்தம் போட்டாங்க. இப்போ அதை வந்து நான் அவர் தவறுன்னு அவர் வந்துட்டு சரி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னும் சரி இன்னைக்கு கூட சாயந்தரம் கூட ராஜி டியூஷன் எடுக்க நான் எடு அப்படின்னு மாமா சொன்னால் நீ எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறாங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குமாக்கா அப்படிங்கிறாங்க. வாய்ப்புகள் கம்மி தான், ஆனால் மாமா மனம் தெரிஞ்சிட்டார். இதே தெரிஞ்சினவர் வந்து இல்லைம்மா நீ டியூஷன் எடுமா அப்படின்னு சொன்னால் சரியாக தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு சாயந்தரம் ஆகுது, எல்லாருமே வீட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு வராங்க. வரும்போது ராஜி முகத்தை பார்க்குறாங்க, மீனா முகத்தை பார்க்குறாங்க, ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் நம்ம ஒரு மாதிரி பேசணும், அந்த பிள்ளைகள்ட்ட மறுபடியும் பேசணும், அது சரியாயிட்டு நினச்சேன், ஆனால் அந்த பிள்ளைகள் மறக்கலை போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ராஜி கூப்பிட்றாங்க, மீனா வாங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. உட்காருங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னவாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும்ல நான் உங்களை பேசுனது உங்கள் மனசை கஷ்டத்தை தான் படுத்தியிருக்கோம், மன்னிச்சிக்கோங்கம்மா, வயசாகி போச்சுல பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் அப்போதே தான் மன்னிப்பு கேட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லைம்மா, ராஜி வந்து டியூஷன் எடுக்கணும்னு ஆசைப்படுதா அப்படி தானம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ஆசைப்படலை அங்கிள், ஆனால் வந்து என் புருஷன் கதிருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, ராஜி எனக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம், உன்னை நல்லா வச்சு என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ உணவு டெலிவரி பண்ணி அவளை பார்த்துருவ, அந்த புள்ள உனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சி தான் இப்படி பண்ணியிருக்கு, எனக்கு அந்த நேரத்தில் கோபமாயிருச்சு, ஏன்னா ஏமா நீ ஹோம் டியூஷன் எடுக்க,
நம்ம அதை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ராஜி நினைக்காங்க, ஆஹா நம்ம கடைசி அஸ்திரமும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிறாங்க. மீனாவும் சொல்கிறாங்க, ராஜி நானும் மாமா என்னத்தையும் சொல்லுவார் மாற்றி சொல்லுவார்னு பார்த்தேன், தீர்ப்பு நாட்டாமல் மாற்றி சொல்லிட்டாரு, ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதியும் ஒரு மாதிரி ஆகிறாங்க. உடனே சரிம்மா அது எதுக்கு நீ ஹோம் டியூஷன் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க அதான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, பிறகு ஏன் வரி வரியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இருடி நான் சொல்ல வரதை முதல்ல கேளு முதல்ல அப்படிங்கிறாங்க கோமதிட்ட பாண்டியன். சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னமும் வந்து டியூஷன் வந்து வீட்லேயே எடுக்க சொல்லு, ஏன் வீடு வீடாக அப்படி எடுக்கணும், ஏன்னா அது வீடு வீடாக எடுக்கிறது நல்லாவும் இருக்காது. ஏன்னு கேட்டால் ராஜி கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை ஒரு நல்ல வசதியான வீட்டில் இருந்த பிள்ளை, வீடு வீடாக டியூஷன் எடுத்து தான் சாப்பிட்டு தான் வைக்கான்னு சொன்னால் அது நல்லாவும் இருக்காது. நம்மளுக்கும் அந்த பிள்ளை எப்போ வருது போகுதுன்னு சொல்லி அதை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கணும், அதுவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நாட்டில் என்னென்ன நடக்குது எதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது அது கஷ்டமாக இருக்கும். அதனால் வீட்டில் வச்சு டியூஷன் எடுக்கட்டும் வைக்கட்டும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல், என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, வீட்டில் வச்சு அவங்க டியூஷன் எடுக்கவே கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே மனசுக்குள்ள நினைக்காங்க, அவள் டியூஷன் எடுத்தால் நல்லா பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மாம்மா வீட்டில் எடுத்தால் சரியே வராது, நீங்கள் ஆயிரத்துக்கு சொல்லுங்கள், டியூஷன் வீட்டில் எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா அப்படிங்கிற சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா டியூஷன் எடுக்க எனக்கு பிடிக்கல அப்படிங்க. உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் கேட்குறாங்க, உங்களுக்கு எதுக்காக பிடிக்கணும், எனக்கு எடுக்க பிடிச்சிருக்கு நான் எடுக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ எடுத்தால் நீ மட்டுமா எடுப்ப, நீ ஒரு கிளாஸ் எடுங்கன்னு என்னையும் சொல்லுவேன், அது சரி வருமா, நான் வீட்டு வேலையை பார்ப்பேன்னா டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பேனா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, மயில் உனக்கு கிளாஸ் எடுக்க பிடிக்கலன்னு சொன்னால் நீ சமையல் வேலையை பாரு, அந்த பிள்ளை எடுத்துகிட்டு போகுது, மீனாவும் எடுப்பா, அரசியும் சும்மா இருந்தால் எடுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா ராஜி மட்டும் இப்போ டியூஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து ராஜி எல்லாரையுமே வேலை வாங்குவாங்க, அரசி வந்து நல்லா படித்து கலெக்டர் ஆகணும் வைக்கணும் ஆணையாக்கும் புனையாக்கும் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் முடியும், டியூஷன் எடுத்தானா அவள் படிப்பா அவள் படிப்பம்பா போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுதியாம்மா அவள் படிப்பம்பா போயிருமோ, சச்சா அரசி கலெக்டர் ஆகணும், ராஜி டியூஷன் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு பெட்ரூமுக்கு. இதை பார்த்த உடனே ராஜிக்கு சரியான கடுப்பாகுது. தங்கமயில் நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க இருடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. உடனே ஒரு கொடுப்பு கொடுத்துட வேண்டியதான் சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை கொண்டு போகிறாங்க. உடனே மீனா பார்த்துட்டாங்க, ராஜி விடுன்னு சொல்லிட்டு அடக்கி ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உடனே செந்தில் வராரு. ராஜி எதுவும் நினைக்காதம்மா, அந்த அண்ணி வந்து எதையாவது சொல்லி சொதப்பி விட்டுக்கிட்டு இருக்கு, ஏன்னா அப்பாவும் அந்த அண்ணி சொல்ல தான் கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாது, நீ பேசாமல் இருமா, வேறு ஏதாவது வழி, நீ செல்லில் ஏதாவது வேலை பார்க்கலான்னு சொல்லுவாங்களாம்மா, அந்த மாதிரி ஏதாவது ஹோம் ஒர்க்கு ஏதாவது பார்க்க முடியாதாம்மா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி பார்க்க முடியாதா அப்படிங்கிறாங்க. பார்க்கலாமாம்மா, அதுக்கு டிகிரி ஏதாவது கேட்பாங்க, நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலாமாம்மா அப்படிங்கிறாங்க. ஓ அதை சொல்கிறியோ அப்படிங்கிறாங்க. மீனா நீ ஒரு உதவி செய்யலாம்ல அப்படிங்கிற, என்னங்க அப்படிங்கிறாங்க. தனியாக தானே வேலை பார்க்க போகிறோம், நீ வந்து உன் ஐடியை கொடுத்தனா அவன் வந்து உன் ஐடியிலே வேலை பார்த்துட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. இது சூப்பர் யோசனை ராஜி, நான் ஒன்றும் செய்கிறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெடி பண்ணிட்டு வீட்டில் தந்துடுறேன், நீ செல்லுலேயே லேப்டாப்லேயோ வீட்டிலே ரூமில் வச்சே பார்த்துட்டுரு அப்படிங்கிறாங்க. இதுக்கும் மாமா எதுவும் சொல்லுவாங்களாக்கா, எனக்கு அதுவும் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்லுவார், இதுக்கு அவர் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பார், நீ ஏதாவது நைஸாக அவர் தெரியாமல் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே தெரியாமல் பார்க்கறதா இருந்தால் தங்கமேலுக்கா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருமே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, தங்கமேல் இதுக்கு மேலேயும் ஓவராக சொன்னால் நீனே ஒரு டோஸ் கொடு, நான் கூட அதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், வேறு வழி கிடையாது, சரியா பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. மீனா படித்த மாதிரி மீனா கணக்கில் அப்ளை பண்ணோன்னா வேலைக்கு ஆள் எடுத்துடுறாங்க. எடுத்தோடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுது. சம்பளம் 15,000 மாதம் சம்பளம். வேலை வந்துட்டு சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பார்க்கணும், 3 மணி நேரம் வேலை. உடனே சரி 3 மணி நேரம் வேலைக்கு 15,000 கிடைக்குன்னா ரொம்ப லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கையில் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு நாள் பார்க்குறாங்க, ஃபுல்லாக பார்க்குறாங்க. உடனே ராஜி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க கோமதி மீனாட்ட கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராஜி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கா அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுறீங்க, ஒவ்வொன்றா திகிலாக பண்ணிகிட்ருக்கீங்க, அவர்கிட்ட இதை சொல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் லேப்டாப்பில் தான் பண்ணிகிட்ருக்கான், மாமாவுக்கு தெரியாது, படிப்பு விஷயமா ஏதாவது நோண்டுதான் நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் அது அவளுக்கு வேலையாக போயிடும், மாதம் 15,000 கொடுக்குறாங்க, அவங்க புருஷன் முன்னாடிக்கு ஆகும்லத்த, கதிருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பா, அது போக ரூம் விட்டு வெளியே தெரியாது அப்படிங்கிறாங்க. தெரியாதடி, தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் ஓட்டவாய் வச்சுக்கிட்டு உங்கள் மருமக ஓட்டவாய் வச்சுக்கிட்டு தான் சும்மா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்டி எனக்கு தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லைடி, அவளுக்கு தெரிஞ்சால் தான் ஆயிருங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணும், ராஜி ரூமுக்கு வந்து தங்கமேல் போயிடவே கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அது எப்படி முடியும், நான் எப்படி போக வேண்டாம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லி ஆகணும், அப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் பெரிய பூகம்பம் அடிக்கும், எப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாமா ஆரம்பிப்பாங்க.
அது சரியே வராது. அந்த பிள்ளை வாழ்க்கை சங்கடப்படும். அதுபோக ராஜு வந்து ரொம்ப வெக்கையாக இருக்கா தங்கமயில் மேலே. அப்புறம் 4 கொடுப்பு கொடுப்பாங்க. பிறகு உங்கள் மூத்த தங்கமான மருமகள் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தான் அவங்களுக்கு வந்து பணிவிடைகள் செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு மேலே வேறு வழி தெரியல அப்படிங்கிறாங்க. என்னடி நீ வேறு இது பண்ணிகிட்டு இருக்க அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. நான் போய் ராஜு என்ன செய்கிறான்னு பார்க்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராஜு எங்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே அத்தை வந்தோன்னே ஆகா தங்கமயில் தான் வராங்கன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை மடக்கி வைக்கிறாங்க. ஏய் நான் தாண்டி தங்கமயில் இல்லை அப்படிங்கிறாங்க. அத்தை நான் தங்கமயிலில் காரணம் நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த நொக்காலில் நான் தான். நீ வந்து வேலை பார்க்கணுன்னு மீனா சொன்னால் வேலை பாரு, ஆனால் வந்து வெளியே தெரியாமல் காட்டிக்காடி ஒரு ரூமை வந்து லாக் போட்டே வேலை பாரு அப்படிங்கிறாங்க. சரி சரி சரித்த அப்படிங்கிறாங்க. சரி நான் போகிறேன், நீ வேலை பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே லாக் போட்டு வேலை பார்க்குறாங்க. கடவுள் தான் என்னை காப்பாற்றணும், இந்த ராஜு பிள்ளையை காப்பாற்றணும், என் வீட்டுக்காரர் வந்து பண்பாக நடந்துக்கிடணும், அவங்க வேலை பார்க்கும்போது தெரிஞ்சிடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் வராங்க. என்னத்தான் வேண்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பக்கத்தில் வந்து நல்லா இருப்பீங்க தயவுசெய்து சொல்லிடாதாங்க, அந்த பிள்ளை பாவம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்லலைன்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமில்லம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த என்னமோ மறைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் மறைக்கிறேன் விடு அப்படிங்கிறாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குத அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கே கஷ்டமாயிரும் விடுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. உடனே தங்கமயில் ரொம்ப கடுப்பாகி ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அக்காங்க பாருங்கள் எவ்வளவு தங்கமயில் கேட்டாலும் சரி தான் இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடாதீங்க. ஏற்கனவே அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை வாங்கியிருக்கா. அவள் ஐடி ப்ரூஃபில் வாங்கலை, என்னோடய ஐடி ப்ரூஃபில் தான் வாங்கியிருக்கா. அந்த பிள்ளை டிகிரி முடிக்கலை, என் டிகிரியில் தான் ஓடிட்டுருக்கு. சரியா நான் வேலை பார்க்குற கணக்கில் தான் பார்த்துட்ருக்கா அப்படிங்கிறாங்க. நீ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறடி ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. அத்தை அது தனியாரில் தான் வேலை, ஏன்னா நான் செய்கிற மாதிரி அவள் செஞ்சிட்ருக்கா அவ்வளோதான். என் அக்கௌண்ட்டில் சம்பளம் ஏறும், நான் வந்து அவளுக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்படின்னா ஓ வேலைன்னு சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை இப்படி பேசுகிறீங்க மாங்காய் மாதிரி, நான் வந்து ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்ப்பேன், அது போக நீ காலையிலையும் வேலை பார்த்து நைட்டும் பார்க்கணும் மாமா, இப்படி ஒரு வேலை தேவையாம்மா, வேலையை விட்டுருமா பாரு மாமா, அதில் நான் இங்கே என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தாண்டி இவர் சொன்னாலும் சொல்லுவார், ஆனால் அந்த தங்கமயிலுக்கு மட்டும் எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி தெரியாது அப்படின்னு நம்மளும் பார்த்துப்போம், ராஜ் ரூமுக்கு மட்டும் போடாமல் மட்டும் ஆக்கிடணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் மறுபடியும் எல்லோரும் எழுந்திரிச்சு அவங்க வேலைக்கு போகிறாங்க. இங்கே ராஜிக்கு சரியான வயிறு வலி, அவங்களால காலேஜ் போக முடியல. நம்ம 2வது நாள் வேலை பார்க்க போனோம், இன்றைக்கி வந்து இப்படி ஆயிடுச்சு, நம்ம காலேஜ் போய்ட்டு வந்து வேலை பார்க்கலான்னு பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ காலையிலேருந்து 3 மணி வரைக்கும் தூங்கிட்டு கிடக்காங்க. அப்போ வந்து தங்கமயில் வந்து காப்பி கொண்டு போகிறாங்க, சாப்பாடெலாம் கொண்டு போகிறாங்க. அக்கா அது வேண்டாங்க்கா அப்படி இப்படின்னுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 5 மணிலேருந்து எதையோ ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்தா தங்கமயில் என்ன நோண்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ட்டு லேப்டாப்பை அணைச்சி வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மேலே லாக் பண்ணி உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அவர் ரூமுக்கெலாம் போக வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லைனா நம்ம தானே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லா பொட்ட பிள்ளைக்கு வர பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லை, நல்லா அவள் பார்த்துப்பா, அவளுக்கு ஏதோ படிக்க வேண்டியிருக்குது போல் அப்படிங்கிறாங்க. எப்போவுமே ஹாலில் தானே வந்து உட்காந்து படிப்பா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் நீ வந்து சும்மையே இருக்க மாட்டியா, எதையாவது பேசிக்கிட்டே இருப்பியா, அவளுக்கு எங்கேருந்து படிக்கணும்னு தோணுதோ படிச்சுட்டு போகிறா, புருஷன் முன்னாடி அவங்க தனியாக இருப்பாங்க, அவள் தனியாக இருந்தால் தானே அவன் புருஷன் தான் பேசுவான், அதனால் தனியாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ தம்பி வந்து நைட்டு தானே வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் எப்பவும் வந்துட்டு போகிறான் சரியா, அது நம்மளுக்கு எதுக்கு விடு அப்படிங்கிறாங்க. சரி தானே ஒரே ஒரு காப்பி மட்டும் அவளுக்கு கொண்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் வேண்டாம், அவளுக்கு காப்பி வேணால் அவள் கேட்பா, நம்ம கொடுத்துடலாம் விடு அப்படிங்கிறாங்க. இல்லை அவளுக்கு ஏதாவது படிக்கும்போது ஏதாவது வயிறு பசிக்கும், ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மயிலே, நான் உனக்கு சின்ன பிள்ளை மாதிரி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நான் எதுவும் போகல, நீங்களே தங்க, நீங்களே வந்து ராஜுக்கு எதுனா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ரூமுக்கு போகிறாங்க. ராஜு ஒழுங்காக வேலை பாரு, முடியலன்னா படுத்துருமா அப்படிங்கிறாங்க. சரியாத்த அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாட்டா கூட ராஜுக்கு நம்ம கதிருக்கு எப்படியாவது வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜு நினைக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ரொம்பவே சிந்தனை பண்ணி பார்க்காங்க மயில். ஏன் இந்த அத்தை ராஜ் ரூமுக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அங்கே ஏதாவது இருக்கா, இவங்க உண்மையிலே அந்த பிள்ளை லேப்டாப்பில் படிக்க தான் செய்யுதா, என்ன செய்யுது, முன்னாடி லேப்டாப்பை அந்த ரூமில் வந்து நோண்டிகிட்டே இருக்காது, லேப்டாப் நோண்டினா கூட ஹாலில் வந்து தான் நோண்டும், அது போக படிக்கனாலும் ஹாலில் தானே படிக்கும், எதுக்கு அந்த ரூமுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த பிள்ளையை என்ன பார்த்தோன்னே லேப்டாப் அடக்கி வச்சு வேர்த்து உட்காந்துருக்கா. அது போக அத்தை வேறு இப்படி சொல்கிறாங்க, நாளைக்கு இதில் என்ன தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், இதே மாதிரி நாளைக்கு வீட்டில் இருந்து அந்த லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த லேப்டாப்பில் என்ன தான் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அத்தை எப்படியாவது நம்ம டைரக்ஷன் மாற்றிடணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே எல்லோரும் அவங்க வேலைக்கு போகிறாங்க. இவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க.
படிக்க காலேஜ் போயிடுறாங்க ராஜி. இவங்களும் மீனாவும் வேலைக்கு போயிடுறாங்க, எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து தங்கமயிலுக்கு பயங்கர சந்தேகமாக இருக்குது. நம்ம அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ராஜு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறது அதில் தெரிஞ்சிருது. தெரிஞ்சோன்னா, ஓ வீட்டில் உட்காந்தே வேலை பார்த்துட்டு இருக்கியா, மாமா வந்து வேலை பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி மாமாட்ட நம்ம சொல்ல வேண்டாம், சொன்னால் ஓட்டவைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மதியம் வந்து பாண்டியன் சாப்பிட வர்றாரு. சாப்பாடு வச்சு கொடுத்துட்ருக்காங்க. மயில நான் சாப்பாடு வச்சு கொடுக்கேன் போ அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்களும் உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்ருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, மாமா நீங்கள் வந்து வேலை பார்க்குறதே தப்புன்னு சொல்கிறீங்களா, வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறது சரின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. என்னதுமா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் வந்து ராஜி வந்து எந்த வேலைக்குமே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறா அப்படிங்கிறாங்க. என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா என்னதுமா அப்படிங்கிறாங்க. அது தெரியலையாம்மா, வீட்டில் உட்காந்துக்கிட்டே லேப்டாப்லேயே வேலை பார்க்கா, அதுவும் வந்து மீனா பேரில் வேலை பார்க்கா. நாளைக்கு இவ வேலை பார்க்கும்போது மீனா வேலைக்கு ஏதாவது இடைஞ்சலாயிட்டுனா என்னவாம்மா செய்கிறது? ஒன்று மீனாவையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ராஜியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, 2 பேரும் ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு சரியான கோபம் ஆயிடுது. அப்படியே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க கோமதி, நீ என்ன பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஆகாது வைக்காது அப்படிங்கிறாங்க. நீ என்ன படிச்சிருக்க, நான் என்ன படிச்சிருக்கேன், குறைச்சலாக படிச்சிருக்கோம். அந்த பிள்ளை எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கு, அந்த பிள்ளைக்கு தெரியாத விஷயம் நம்மளுக்கு தெரிய போகுது அப்படிங்கிறாங்க. ஏய் தங்கமயில் ஏண்டியும் வாயிச்சு சும்மா இருக்க மாட்டேங்க, இது எப்படி உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க பாருங்கள், இந்த லேப்டாப்பில் வேலை பார்த்ததெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துலாம் காமிக்கிறாங்க. ஓ இவ்வளோ வேலை நடக்கா அப்படிங்கிறாங்க. அது வந்து மீனா வந்து எல்லாத்துக்குமே வேண்டாதையும் செஞ்சிட்ருக்காளா அப்படி இப்படின்னு இவர் பாண்டியன் சரியான கடுப்பாகிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. ராஜீவ் மீனா வந்தோன்னே நீங்கள் வாசலில் நில்லுங்க அப்படிங்கிறாரு பாண்டியன். இதை ராஜியோட பாட்டி அவங்க வீட்டு வாசலேருந்தே பார்க்குறாங்க. ஏன் பாண்டியன் வாசலில் நிற்க வைக்கான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் 2 பேருமே அடங்கவே மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா எதனால் வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வாசலில் பேசிட்டு உள்ள வாங்க. ஏன் இப்படி செய்கிறீங்க, நான் தான் வேலை பார்க்க வேண்டாம், அதுபோல் படிப்பு முடிக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீ ஒழுங்காக ஆஃபீஸ் வேலையை பார்க்கறதா இருந்தால் பாரு, இல்லை வீட்டில் இருன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2 வேலையும் கிடைக்கிற அளவுக்கு நீ பண்ணியிருக்க மீனா. நீ வந்து உன் பேரில் வேலையை அந்த பிள்ளைக்கு எடுத்து கொடுத்துருக்க, அந்த பிள்ளை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக அதை வீட்டிலேருந்து பார்த்துட்ருக்கு. தங்கமயில் சொல்ல போய் எனக்கு எல்லாம் தெரியுது அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜிக்கு செம கோபமாக இருக்குது. இந்த வேணா ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நான் அவளுக்கு ஒரு பூசை கொடுக்காம விட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக ஆகுறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து கோமதி பார்த்துக்க, இன்னும் வந்து உன் மருமக்களை கண்காணிக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உன்னால தான் அவங்க 2 பேரும் கெட்டு போகிறாங்க கோமதி, அவங்ககிட்ட மாமியார் மாதிரி நடந்துக்க, நீ ஃப்ரெண்டு மாதிரி 3ஆம் மனுஷி மாதிரி நடந்துக்கிட்டா அந்த பிள்ளை வயசுக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கும், அதனால் நீ பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் வந்து நான் மாமியாராக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில், மாமா வேறு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாமா, எதனாலும் மாமாட்ட நீ முதன்மையாக சொல்லணும்னு நினைக்க, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப கெட்டிக்காரியாக இருக்கம்மா அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே கூடுதலாக கடுப்பை கிளப்புது ராஜிக்கு. சரி இரு மாமா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் மாமா போனோடனே ஹாலில் பைக்கட்டை போட்டுதாங்க. பைக்கட்டை போட்டோடனே, ஏடி தங்கமயில் இங்கே வாடி அப்படிங்கிறாங்க. என்ன அக்காவை எப்படி பேசுனீங்க, அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒன்று விடுதாங்க. என்ன வேலை எப்படி கை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒந்தால் பல்லில் ஒரு போடுதாங்க. பல்லு இங்கே உதட்ட கிழிச்சிருது. கிழிச்ச உடனே அதில் வந்து ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. கொட்டினோடனே பாங்கிறாங்க. ஒழுங்காக பேச முடியல. ராஜி ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. பார்த்தா எனக்கு ஓவர் கடுப்பாயிருச்சு. நானும் அக்கான்னு பார்த்துட்டே இருந்தால் ஓவராக இது பண்ணுறாங்க. நான் வேலை பார்க்குறேன், உனக்கு என்னடி பிரச்சனை, உன் உழைப்பை வந்து நான் இது பண்ணுறேன்னா, இல்லைனா வந்து உன்னை வந்து இடைஞ்ச பண்ணுறேன்னா, நான் ஏதாவது வேலை செஞ்சு என் புருஷனை காப்பாற்றலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா நீ இன்னும் ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ராஜி விடு அப்படிங்கிறாங்க மீனா. உடனே ராஜி நான் அப்படி தான் சொல்லுவேன், நீ இன்னொன்று கொடு அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் ராஜி 4 கொடுக்காங்க. விடுங்கடி ஒருத்தர் கெட்டுமுள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க, விடுங்கடி அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு ஓவர் டோஸ் ஆகிடுது. இங்கே உடனே மயங்கிடுதாங்க. மயங்கினோடனே தண்ணி தெளித்து எழுப்புதாங்க கோமதி. ஏன்டி இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் தங்கமயில், நான் அக்கான்னு கூப்பிட்டுட்ருக்கேன் சரியா, நீ யாரோ எவ்வளோ, ஆனால் வந்து இந்த வீட்டில் நம்ம ஒன்றா வாக்கப்பட்டிருக்கோங்கனால அக்கான்னு மரியாதை கூப்பிட்டுட்ருக்கேன். என் வேலையை நீ கெடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு நல்லா இருக்காது. நான் வந்து மீனா அக்கா பேரில் அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, மாமாட்ட வந்து இப்படிலாம் வச்சுருக்கேன், நான் சொல்லலை வைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லிட்டாங்க, நீ தானம்மா சொன்னேன், நீ சொன்ன போய் தானே மாமா கேட்டாங்க, இல்லைன்னா மாமாவுக்கு எப்படி தெரியும், நான் தான் நின்றுனேன், நான் இருக்கும்போதே நீ தான் சொன்னேன், இப்போ நான் சொல்லலைன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அது வந்து மாமாவுக்கு சொல்லாமே நம்ம வேலை பார்க்கக்கூடாதுல்ல, மாமாவுக்கு மரியாதை கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நீ மட்டும்தான் அலுவசமாக அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கியா, நாங்கள் வரலையா அப்படிங்கிறாங்க. மீனா
நீங்கள் எல்லோரும் நீங்கள் 2 பேரும் வந்து ஓடி வந்தீங்க, நான் தான் மாமாவை பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, உங்கள் அத்தைனா நானே ஓடி தான் வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன், இதெல்லாம் பேசாத, எனக்கு எல்லாம் ஒரே மருமக தான் சரியா தங்கமேலு, உன்னை வந்து பார்த்து ஏன் கட்டினேன்னு நினைக்கிற அளவுக்கு நீ பண்ணாத சரியா அப்படிங்கிறாங்க. அத்தை என் உதடு வந்து கிழிஞ்சிருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரில, உங்களுக்கு ராஜி மீனா தான் தெரியுது. ஏன் உங்களுக்கு ராஜி வந்து உங்கள் அண்ணன் கூட பிறந்தது, இந்த மீனா உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு, அதனால் அவங்க பெருசாக தெரியுது, நான் உங்களுக்கு பெருசாக தெரில அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு வந்து பெருசாக தெரியுது சிறுசாக தெரியுது அதாவது ஒரு பேச்சு இல்லை, அந்த பிள்ளைகள் எதுவுமே என்கிட்ட மறைக்காது, அது போக வந்து எதுவுமே எனக்கு எதிராக சொல்லாது, இந்த வீட்டில் வந்து பிரச்சனையை கிளப்பி விடாது, நீ சொல்கிறது வந்து எல்லாமே பிரச்சனையை கிளப்பி விடுற மாதிரி இருக்குது, எல்லா நிம்மதியும் கெடுக்கு. 2வது அன்றைக்கி மாடியில் சாதாரணமாக ஒரு சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க, ஏன் புரோட்டா வாங்கி சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை, உன் புருஷன் வாங்கி கொண்டு கொடுக்கானா இல்லை உன் காசில் கொண்டு கொடுக்குறியா, கதிர் வாங்கி கொண்டா என் மாமனு கொடுத்துருக்கான், எல்லோரும் அவன் மாமன் கொடுத்துருக்கான், சாப்பிட்டுதாங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நீ வாங்கி சாப்பிடணும், சாப்பிட பிடிக்கலையா போயிடணும், இதை போய் என் வீட்டுக்கார்ட்ட போட்டு கொடுத்து வீட்டில் ஒரு நகலத்தை கிளப்பி விட்டு அவள் டியூஷன் எடுக்கணும்னா எடுத்துகிட்டு போகிறா, இதை நீ எதுக்கு கோயிலுக்கு போகிற நேரத்தில் சொல்லுது அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை வைக்கல அப்படிங்கிறாங்க. நீ சொன்னதை தான் பழனி பார்த்துருக்கானே, இவ்வளவும் நீ செஞ்சுட்டு நான் செய்யலைங்கிற, உன் ஓட்டவாயால் இந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, ஒன்று ஓட்டவாயை மூடு, இல்லைன்னா மூடப்படுவை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீங்களே இப்படி பேசுகிறீங்க அப்படிங்க, அப்புறம் நான் எப்படி பேச சொல்லுதேன், சிரித்து பேசிக்கிட்டு இருக்கணுமா அவன்கிட்ட, அதாவது உன்ன மாதிரி தான் அந்த 2 பிள்ளைகள் வாழ வந்திருக்கு, எப்படியாவது இந்த குடும்பத்தில் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம புருஷனை நல்ல மாதிரி வைக்கணும்னு தான் அந்த பிள்ளைகள் கஷ்டப்படுதுவா, நீ வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீ இவ்வளோ படிச்சிருக்க, ஏதாவது வேலைக்கு போகணும்னு யோசிக்கியா அப்படிங்கிறாங்க. அத்தை மாமா சொன்ன மாதிரி எல்லோரும் வேலைக்கு போயிட்டால் வீட்டை அறுத்த பாப்பா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து புருஷனுக்கு அடங்கி வீட்டுக்கு இருந்து சமைச்சு கொடுத்தா இருக்குன்னு நினச்சேன் அப்படிங்கிறேன். ஆமாம், சின்ன பிள்ளைகள் எல்லோரும் இப்படி தான் நினைப்பாங்களோ, சின்ன பிள்ளைகள் எல்லாருமே படித்து நான் பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னு நினைப்பாங்க, நான் வீட்டிலே இருக்குன்னு நல்லா நினைப்பாங்களா, ஆனால் இதெல்லாம் நீ சொல்லுறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே தங்கமேல் அம்மாவும் அவங்க அப்பாவும் வராங்க, என்ன சம்மந்தி சவுண்டு ஓவராக இருக்குது அப்படி இப்படின்ட்டு வராங்க. உடனே ஆகா இவ உதட்டு வேறு கிழிஞ்சிருக்கு, அது அவங்க வேறு என்ன சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு, சம்மந்தி ஒன்றும் இல்லை, தங்கமேல் தடுமாறி கீழே விழுந்துட்டா, உதட்டு லைட்டாக கிழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, தங்கமேல் நல்லா இருப்பா சொல்லிடாத, அவங்க வீட்டில் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தங்கமேல் அவசரம் பார்த்து செய்ய வேண்டாமா வைக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த மாதிரி வந்து நான் தடுமாறி கீழே விழுந்துட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்து பண்ணணும்டி, வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்க, இந்த வீட்டில் மருமகன்னு நீ மட்டும்தான் இருக்கியா, மற்ற மருமகளும் இருக்காங்க, அவங்களையும் வேலைக்கு இழுத்துக்க வச்சுக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவங்களாம் வேலைக்கு போகிறாங்க, நான் சும்மாத்தனமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சும்மா இருந்தாலும் வீட்டு வேலையும் பெரிய வேலை தானடி, அவங்க வேலைக்கு போய்ட்டு வந்த பிறகு ஏதாவது வேலை செய்ய சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நினைக்கிறேன், ஆகா நம்மளை ஏதாவது ஒரு டோஸ் இழுப்பாளுகளை, வேறு வந்து என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது வேறு பெரிய பஞ்சாயத்தாக மாறுமே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே தங்கமேல் நினைக்காங்க, ஆகா இதையும் சொன்னோம்னா ராஜி சரி மீனாவும் சரி இன்னும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாமல் கீழே தான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இந்த வழியாக வந்தேன்டி, இவ்வளோ தூரம் வந்துட்டு உன் வீட்டுக்கு வராமல் தான் நல்லா இருக்கு, அதில் தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா நானும் இந்த பக்கமாக வந்தோம், அதை அக்கா வீட்டு போய்ட்டு போகணும்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அக்கா நான் வேணா ஒரு நாள் தங்கட்டுமாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி நீ எத்தனை நாளும் தங்குமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தைங்க பாருங்கள் அவள் இன்னொரு தங்கமேல், அவளும் என்னத்தையாவது போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தால் நம்ம வீடு வந்து ரொம்ப டர்ராயிரும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இவளும் தங்கமேல் மாதிரி தான் இருப்பாளா அப்படிங்கிறாங்க. அதே ரத்தம் அதே இது பார்த்துக்கோங்க, அதே தக்காளி சட்னி வந்துட போகுது அப்படிங்கிறாங்க. உடனே சரி வராதுன்னு சொல்லிட்டு உடனே இவங்க சொல்கிறாங்க கோமதி, இல்லை சம்மந்தி வாலிய பிள்ளை கல்யாணம் முடியாத பிள்ளை ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, அது நம்ம சம்மந்தார் வீடு, இந்த வீட்டில் இருந்தால் ஏதாவது உங்களை பேசுவாங்க, அதனால் வீட்டுக்கு கூட்டிப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கின்னு சொல்கிறாங்க கோமதிட்ட, அதுவும் சரி தான், கல்யாணம் முடியாத பிள்ளையை வந்து ஒரு இடத்துல விட்டது தப்பு தான், நான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே மீனாட்ட கோமதி சொல்கிறாங்க, நீ சொன்னது சரி தான், இவளும் தங்கமேல் மாதிரியே இருந்தால் என்ன செய்கிறது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்கம்மா, நீங்கள் போய்ட்டு வாங்கம்மா பார்த்து போய்ட்டு வாங்கன்னு டாட்டா போடுறாங்க. உண்மையிலே கீழே தான் விழுந்தி அடி அப்படிங்கிறாங்க. கீழே விழலம்மா, அந்த ராஜி வந்து கடுப்பில் என்ன வந்து ஒரு குத்து விட்டுட்டா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்க, அம்மா கை நீட்டிட்டாம்மா, நான் வந்து மாமாட்ட வந்து இப்படி சொல்லிட்டேன் வச்சுட்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஓ இப்படி பண்ணிட்டாளா, நீ ஏன்டா அப்பமே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அத்தை தான் வந்து சைஸு சொல்லிடாதுன்னு சொன்னாங்க, இப்போமும் அவங்கள்ட்ட சொன்னோம்னா ஓட்ட வயலை இதையும் சொல்லிட்டியான்னு சொல்லி ஏதாவது பேசுவாங்க, நான் வசமாக ஏதாவது செஞ்சு விட்ருதம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியம் சொல்கிறாங்க தங்கமேல்கிட்ட, நீ விட்டுறாத, வசமாக உனக்கு ஒரு வாய்ப்பு வரும், அதை வச்சு பண்ணு, இந்த கதிர் 6000 தான் உழைக்கான், அடுத்த மாதம் 6000 சொல்லி கொண்டு கொடுப்பான், இவ்வளோ இந்த வேலைக்கும் போக முடியாது, நீ பண்ணி விட்டுட்ட சரியா, இது 6000 கொடுக்கும்போது தம்பி இந்த மாதம் நிறைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சீன் போட்டீங்க, இந்த 6000 கொடுக்க தான் இவ்வளோ பண்ணிங்களா, உங்கள் ஒய்ஃப் வீட்டம்மா வேறு என் வீட்டுக்காருக்காக வேலை பார்த்து என்னத்தையாவது செய்வேன் வைப்பேன்னாங்க, ஒன்றத்தைங்காங்களே அப்படின்னு கேளு,
அவங்களுக்குள்ள ஏதாவது வருத்தமாகும். அடுத்தாப்புல உன்கிட்ட கேட்பாங்க, ஆமா அன்னைக்கு இப்படி தான் வந்து இப்படி பண்ணும்போது வந்து இன்னி இப்படி பண்ணிட்டாங்க. அத்தை கூட வந்து என்னை வந்து இப்படி சொல்லாத, வீட்டில் வேறு பிரச்சனை வரும், உன்னால தான் வந்துட்டுருக்கு, நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னத்தையாவது வந்து சொல்லு, மாமியாருக்கு மருமகளுக்கும் முடிச்சு போட்டு விடு. ஆக மொத்தத்தில் அவங்க யாருமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் உன் காட்டில் தான் மழை, அதுக்கப்புறம் நீ வச்சது தான் வரிசை அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறது சூப்பர் யோசனைம்மா. அவன் கதிர் கண்டிப்பாக வேலை பார்த்துட்டு கம்மியான சம்பளம் தான் கொடுப்பான். இப்போ பைக்கையும் அவன் ஃப்ரெண்டு பிடிங்கிட்டு விட்டான். இப்போ நடந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அநேகமாக வேலைக்கு போகிறானா போகலையா, சும்மா தான் அலைதானான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கரெக்டாக அவன் பணம் கொடுக்கும்போது சொதப்பி விட்டுருதோம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ணுடி, உன் மாமியாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா என்னையை பார்த்தோன்னா நல்ல மாதிரி பேசிட்டு சம்மந்தி எப்படி இருக்கி அப்படி இருக்கேன்னு பேசிட்டு நான் இல்லாத நேரம் என் பிள்ளைய கை வைக்க விட்ருக்கான். அவெல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருப்பான். அதனால் அந்த கோமதியும் உன் கைக்குள்ளே வச்சுக்கணும், உன்னை மீறி போகக்கூடாது. கடைசி காலத்தில் ஒரு ரூபாய்க்கு கஞ்சிக்கு உன்கிட்ட கையேந்த மாதிரி வச்சிடணுடி அப்படிங்கிறாங்க. பாரும்மா நான் என்ன பண்ணுதுன்னு பாரு. பாண்டிய மாமா வந்து என்னை மீறி எதுவுமே செய்ய மாட்டார். அவருக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும். தங்கமயில் மாதிரி ஒரு மருமக கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை நிலையோட உயர்வாக பண்ணி என்னன்னாலும் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீ சும்மா ஆண்டி இங்கே கிடக்க, சும்மா இருக்கிற நேரத்தில் நேராக மளிகை கடையில் போய் நான் வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி கல்லால் போய் உட்காரு. அவர் வேண்டாம் மாதிரி இல்லை மாமா, உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சும்மா அங்கே போய் அட்டை புழுதியை பண்ணிக்கிட்டு இரு. பண்ணும்போதே என்ன சூப்பர் பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லி உன் மேலே கடுமையான மரியாதை வரப்போகுது. உங்கள் அத்தைக்கு யாருக்கவனே கடுப்பு அதில் தான் இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். நீ ஏதாவது ஒன்று பேசையில் இன்னும் வந்து இப்படி இருக்காத. ஒன்றுக்கு நாளாக சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே சண்டை இழுத்து விடுது. அவங்கள சண்டையை போட்டு உருளும் போது நீ அதில் சுகம் காணும். அப்படி இரு, டேரெக்டாக பண்ணாத, இன்டேரக்டாக பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, தங்கமயில் அக்கா, அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம், இவ்வளோலாம் தேவையில்லாத சொல்லிகிட்டு இருக்கேம்மா, என்னம்மா நீ அப்படிங்கிறாங்க. ஏய் சும்மா இருடி, நம்மளே 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்கோம். இந்த வீட்டில் பயங்கர பில்டப்பில் தான் நம்ம இருக்கணும் முடி, எதுக்கு நான் பண்ணி வச்சேன். இவங்கெல்லாம் வந்து நம்மளை மகளை வந்து பண்ணது அளவுக்கு நான் விட்டுருவேன்னு அந்த பாக்கியம் விடவே மாட்டேன். உனக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, உங்கள் மாமனாரோ உன் மாமியாரோ சரி தான், உன் கூட இப்போ வேறு வீட்டிலேருந்து வந்த பிள்ளைகள் வாழ்ந்தாலும் சரி தான், எங்கேயுமே என் பிள்ளைகள் தான் நம்பர் 1 இருக்கணும். அதுவும் பாக்கியம் பிள்ளைகள் தான் நம்பர் 1 இருக்கணும். நான் பார்த்துக்கிட்டுதேன். தங்கமயிலுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, ஒவ்வொன்றுக்கும் ஐடியா சொல்லுதேன், எப்படி எப்படி எதிர்கொள்ளணுமோ கொள்ளு. என்ன அதுக்காக காரணம் கொண்டும் வீட்டுக்கு கிளம்பி வந்த அப்படின்னா தொலைச்சி விட தொலைச்சி உன்னை இங்கே கல்யாணம் முடிச்சு கொடுக்க ஏகப்பட்ட கடவை எங்கேயும் நொட்டு லொசுக்கெலாம் பண்ணி தான் அங்கே கொண்டு விட்ருக்கேன். ஏன்னா உன் புருஷனுக்கு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. அவர் தங்கமான மனுஷம்மா, எதுவுமே பேச மாட்டார். அது போக ஏதாவது ஒன்றுனா வந்து ஏன் பிரச்சனையை கிளப்பதை விடுன்னு தான் சொல்லுவார். சரி சரி, அப்படி ஒரு மனுஷன் கிடைக்க நீ கொடுத்தானே வச்சுருக்கணும். சரி, வாங்கின சம்பளத்தை உன்னை தந்துட்டாரா தரலையா அப்படிங்கிறாங்க. தரலம்மா அப்படிங்கிறாங்க. அதுலேருந்தே ஆரம்பிடி, இந்த மாதம் சம்பளத்தை வந்து ஏன்கிட்ட கொடுங்க, வீட்டுக்கு கொடுக்காதங்க, நான் தான் வரவு செலவு பார்ப்பேன். உங்கள் தம்பி மட்டும் 6000 கொடுக்காரு, நம்ம மட்டும் கூட கொடுக்கணுமான்னு கேளு. உன் புருஷனுக்கு சொன்னால் வரும். அப்படி சொன்னால் வரலையும் சொன்னால் வர வை. அதில் ஒரு பிரச்சனையை கிளப்பும் போது அவ்வளோ ஏதாவது பேசினாலும்னா ஆமாம்மா அன்னைக்கு இது வந்து இப்படி பண்ணாங்க வச்சாங்கன்னா அதையும் இழுத்து விடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா இன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருந்தேன், அவர் சாயந்தரம் எப்படியும் வேலைக்கு போய்ட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இன்றைக்கி வருவார், சம்பளத்தை நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வாங்கி வச்சது மட்டும் இல்லாமல் நீ வந்து உங்கள் மாமன்கிட்ட வந்து செலவு கொடுக்கணும். கதிர் 6000 தராருமாம்மா, நாங்களும் 6000 தரோம்னு சொல்லி பிடிக்கின்னு கொடுக்கணும். அவர் மீதி பணத்தை எதிர்பார்ப்பார். ஏன்னா இவ்வளோ காலம் வாங்கியிருக்காரா, மீதி பணம் என்ன ஆச்சுமான்னு கேட்பார். இல்லைம்மா நாங்கள் 2 பேர் தானே சாப்பிடுதோம், எங்களுக்கு இது போதாதாம்மான்னு கேளு. உடனே அப்போ அவர் ஒரு மாதிரி பார்ப்பார். இல்லைம்மா நாங்கள் ஃபுல்லாக பணம் தரலான்னு தான் இருக்கோம், ஆனால் ராஜிக்கும் மீனாக்கா அது பிடிக்காது, அவங்க 6000 தான் கொடுக்காங்க, நாங்கள் கூட கொடுத்தா அவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு நினைக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி அவங்களுக்குள்ளே இது பண்ணியே பண்ணு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை அவங்க ரொம்ப நேரமாக குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, ஏதாவது பிளான் போடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை பார்த்து போகிறாங்க. என்ன சம்மந்தி நேராகலே அவங்களுக்கு பஸ்ஸுக்கு அப்படிங்கிறாங்க. நேராகிட்டு சம்மந்தி போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. என்னம்மா ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. ஒன்றும் இல்லத்த, பாதுகாப்பாக இரு, மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, மாமியார் மாமனார் சொல்லதை கேட்டு நட அப்படிங்கிறாங்க. அதை தான் இவ்வளோ நேரம் சொன்னாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. இங்கே மீனா சொல்கிறாங்க, அத்தை போகிற பக்கம் பார்த்தா பயங்கரமாக பிளான் போடுவாங்க போல், நம்மளாம் ரொம்ப தயார் நிலையில் இருக்கணும் தான், இல்லைன்னா டேமேஜ் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. அப்படியாடி சொல்கிறா, இவள் வந்து வந்ததே நம்ம வீட்டை வந்து டேமேஜ் பண்ணது தானா அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் வரல, நீங்கள் தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஓடி வந்த மருமகள்கள், அவங்க வந்து நீங்கள் தேடிய மருமகள்கள், அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணால் கூட தங்கமான பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கீங்களடி, ஆனால் அவளை வந்து நாங்கள் தேடி கூப்பிட்டு வந்து ஆப்பை நாங்களே வச்சுக்கிட்டோம்டி. இது தெரியாமல் என் புருஷன் தங்கமேல் மாதிரி ஒரு மருமக கிடையாது, அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தினமும் எனக்கு பீதியாக இருக்குடி அப்படிங்கிறாங்க.
உங்களுக்காவது தினம் என்னமாவது நடக்கும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்களுக்கு தினம் தினம் நடந்துகிட்ருக்கு. அந்த லாட்ஜி பிள்ளை தான் பாவம் இந்த தங்கமயில் வச்சு செய்தா. ஆனால் இன்றைக்கி சும்மா விட்டுட்டான். இன்னும் ஓவராக பண்ணா தங்கமயில் அப்படின்னு சொன்னால் ஆளை காலியே பண்ணாலும் பண்ணிடுவா அப்படிங்கிறாங்க. ஏண்டி அப்படிலாம் எதுவும் பண்ணிடாங்கடி அப்படிங்கிறாங்க. அது தங்கமயில் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா. இனி என்ன நடக்கும் பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.